டியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறானவற்றை உடனடியாக இடித்து தள்ளுங்கள் என்று வட மாகாண ஆளுநர் விடுத்துள்ள பணிப்புரை என்று இலங்கையில் தற்போது நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக இலங்கையில் இருக்கின்ற மாகாணங்களில் அதிகளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 60,000க்கு மேற்பட்ட மக்கள் இதில் பாதிப்பு அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களில் பாதிப்படையும் மக்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும். இந்த பாதிப்பினை ஏற்படாத வகையிலும் செயற்படுத்த வேண்டும் என்று வட மாகாண ஆளுநர் தற்பொழுது பணிப்புரை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது நேற்று இடம்பெற்ற இணைய வழி கலந்துரையாடலின் போது இந்த விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வடிந்தோடாத அளவிற்கு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வாய்க்கால்களோ கட்டடங்களையோ உடனடியாக இடித்து தள்ள வேண்டும் மற்றும் இவ்வாறான செயற்படுத்தினால் வெள்ளம் ஏற்படுகின்ற இடமானது வெள்ளம் அடித்து செல்லப்பட்டு அங்கிருக்கின்ற மக்களை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான் அவர் இந்த விடயத்தினை உரிய அதிகாரிகளுக்கு கூறியிருக்கின்றார். ஆகவே விரைந்து இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வட மாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகம் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த செயற்பாடு ஆனது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று தான் அவர் கூறிய பொழுதும் இந்த செயற்பாடு நடைபெறுமா என்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். ஆகவே தற்போது எல்லோருக்குமே தெரியும், இலங்கையில் அதிகளவு சீரற்ற காலநிலை இடம்பெறுவதன் காரணமாக இலங்கையில் இருக்கின்ற மாகாணங்களில் குறிப்பாக அதிகளவு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வட மாகாணம், கிழக்கு மாகாணம் போன்ற பகுதிகளில் அதிகளவே வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் வெள்ளத்தில் தான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகள் நடவடிக்கையை செயற்படுத்தி வந்தாலும் இதில் அதிகளவு பாதிக்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இன்றும் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத பல பகுதிகளிலும் நீர்கள் நிரம்பி வழிவதன் காரணமாக மக்கள் தங்களை பாதுகாப்பதற்காக வேறு இடத்தை தேடி செல்கின்றார்கள். உண்மையிலுமே இது ஒரு வேதனை தரக்கூடிய விடயம். தற்போது இந்த சீரற்ற காலநிலை காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு செயற்திட்டம் இடம்பெற்று வருகின்றது. ஆகவே பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்காக வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வீதியில் செல்லும் பொழுது வீதியில் பள்ளம் எங்கிருக்கின்றது என்பதை கூட கண்டுபிடிக்காத அளவிற்கு வெள்ளம் வீதி புல்லாக நிரம்பி இருக்கின்றது. ஆனாலும் மக்கள் இதில் பாதிப்படையத்தான் செய்கின்றார்கள். அதிகளவு வெள்ளம் ஏற்பட்டால் அவர்களினால் வீட்டில் இருந்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. வேறொரு இடத்திற்கு சென்றால் அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் வீட்டில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்றது. ஆகவே குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கின்ற அதிகளவு பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவர்கள் கூட தங்களுடைய தங்கும் விடுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஏனென்றால் வெள்ளம் அதிகளவு நிரம்புவதன் காரணமாக. இதே போன்று கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மாவடியில் கூட உளவு இயந்திரம் ஒன்று நீரில் அடித்து செல்லப்பட்டது. அதில் பாடசாலை மாணவர்கள் சென்றிருந்தார்கள். காணாமல் போன பாடசாலை மாணவர்கள் சிலர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவமும் பலரை துயரத்திற்கு உள்ளடக்கி இருந்தாலும் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அதிகளவு உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களே குறிப்பாக 60,000க்கு மேற்பட்டவர்கள் என்று கூறுகின்றார்கள். இதற்கும் அதிகமானவர்கள் இன்னும் பாதிப்பு அடையும் சூழ்நிலைக்கு இருக்கின்றது. ஆகவே இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் உடனடியாக இவ்வாறு கட்டப்பட்ட வாய்க்கால்கள், சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கட்டடங்களை உடனடியாக இடித்து தள்ளுங்கள். இவ்வாறு செயற்படுத்தினால் மாத்திரம் மக்களை பாதுகாப்பாக காப்பாற்ற முடியும் என்று வட மாகாண ஆளுநர் விடுத்த பணிப்புரையானது தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. இந்த செயற்திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். ஆகவே தற்போது வீதியில் செல்லும் பொழுது கூட நாங்கள் கவனமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் வீதியில் இருக்கின்ற மரம் கூட திடீரென்று முறிந்து விழுகின்றது. இதனால் அதிகளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல பகுதிகளில் இருக்கின்ற அதிகளவு ஆண்டுகளாக இருந்த மரங்கள் கூட முறிந்து விழுகின்றது. வெள்ளத்தின் காரணமாக வேர்கள் முறிந்து அடியோடு சாய்கின்றது மரம். ஆகவே இந்த சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்து வருகின்ற இடத்தில் வீட்டின் மேல் மரம் விழுகின்றது முறிந்து, அவ்வாறான செயற்பாடுகளின் காரணமாகவும் பலர் உயிர் தப்பி இருக்கின்றார்கள் நூலிலையில். இவ்வாறு அதிகளவு தமிழர் பகுதிகளிலும் இவ்வாறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டாலும் அவர்களுக்கு அன்றாட செயற்பாடுகளுக்கு உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை இல்லாமலும் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான செய்திகளும் வெளியாகி பலரை வேதனைக்கு உட்படுத்தினாலும் இந்த சீரற்ற காலநிலையில் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை குறைப்பதற்காக அதிகாரிகள் பல நடவடிக்கைகளையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதிலிருந்து தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மக்களும் முன்கூட்டியே செயற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tiotamil24 7.com எனும் இணையதளத்தின் ஊடாக இணைந்திருங்கள். வணக்கம்.